வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு முருங்கைக்கீரையில் சூப் செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை ஒரு கிண்ண அளவுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அயன் கூடம், கீரைகளின் ராஜான்னு சொல்லுவாங்க முருங்கைக்கீரையை. அயன் கூடம் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது, ப்ரெஷர் குறையும், சுகர் கண்ட்ரோல் ஆகும். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன், பட்டை, ஏலக்காய் வந்து விதையை எடுத்துகிட்டு தோல் மட்டும் போட்டிருக்கேன். ரொம்ப ஃப்ளேவர் எனக்கு தேவையில்லைங்கிறதுனால. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஒன்று ஃபுல்லாக போடுங்க. இது வந்து உரப்புக்கு வந்து மிளகாய் சேர்க்காம பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். இருமல் சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் பெப்பர் சாப்பிடும்போது, மிளகு சாப்பிடும்போது. அதனால மிளகு உங்களுக்கு உரப்புக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, மஞ்சத்தூள், சீரகம், 2 ஸ்பூன் கொஞ்சமாக தான் ஆயில் ஊற்றிருக்கேன். சோம்பு கொஞ்சம், சீரகம், பட்டையும் ஏலக்காயும். ரொம்ப சூப்புக்கு வந்து ரொம்ப ஆயில் தேவையில்லை. காயோட பச்சை வாடை போகிற அளவுக்கு ஆயில் சேர்த்திங்கன்னா போதும். தக்காளி பழம் போட்டால் தான் அந்த கசப்பு, கீரையோட கசப்பு கொஞ்சம் குறையும். குழந்தைங்களுக்கு வந்து தக்காளி போடாமல் வெறும் கீரையை வச்சு நம்ம கொடுத்தோம்னா கசப்புதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் தக்காளி வதங்கட்டும். மஞ்சத்தூள் கொஞ்சம், கீரையை நல்லா வதக்கணும். வதக்கலைன்னா அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் கூடுதலாக தெரியும், குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கீரைகளின் ராஜா. பிள்ளைங்களுக்கு வந்து எப்படியாவது நம்ம கீரை சூப்புன்னு சொன்னீங்கன்னா குடிக்க மாட்டாங்க. ஆனால் இது கீரை சூப்புன்னே தெரியாது, நீங்கள் சொல்லலைன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம தக்காளி போடுறோம், பட்டை ஏலக்காயெல்லாம் போடுறோம், அந்த கீரையோட அந்த ஸ்மெல் வந்து தெரியாது. நான் வந்து உங்கள்கிட்ட துவரம்பருப்பு அவிச்சு வச்சுருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன். துவரம்பருப்பு கொஞ்சம் போட்டால் தான் அந்த கசப்பு தன்மை நீங்கும். டேஸ்ட் வந்து கசப்பு தன்மை தெரியாது. 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்குவோம். எப்போவுமே கீரை சமைக்கும் போது முதல்ல உப்பு போடக்கூடாது, இறக்கும் போது தான் உப்பு போடணும். எந்த கீரையாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல உப்பு போட்டிங்கன்னா அந்த கீரை வந்து கடுத்தாப்புல இருக்கும். கடுத்தாப்புலனா உப்பு கச்ச மாதிரி இருக்கும். அதனால எப்போவுமே கீரைக்கு ஃபஸ்ட்டு உப்பு போடாதீங்க, நீங்கள் இறக்கும்போது உப்பு போடணும். நான் இப்போ உப்பு போடல, நம்ம இறக்கும்போது போடுவோம். 2 விசிலுக்கு வைப்போம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பெப்பர் போடுவோம். ஃபஸ்ட்டு பெப்பர் போடாத காரணம், கீரையில் இருக்க கசப்பு தன்மைக்கும் நமக்கு உடனே தெரியாது, டேஸ்ட் தெரியாது. உரப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. அதனால இப்போ வந்து கசப்பு குறைஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு டேஸ்ட் தெரியும், எவ்வளோ பெப்பர் வேணுமோ அது உரப்புக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இந்த பெப்பர் உரப்பு சேர வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு. உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம உப்பு போட்ட பிறகு லேசாக கொதிச்சுன்னா போதும், ரொம்ப கொதிக்க விட வேணாம். இப்போ இதை வடிகட்டிடுவோம்.
நல்ல சாரெலாம் எடுத்துட்டோம். நீங்கள் என்ன ஆறின பிறகு கூட ஒரு கப் புரிஞ்சுட்டு கூட எடுத்துக்கலாம். மிளகா இல்லாதனால உரைக்காது. இப்போ நெய் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதான் சேர்க்குறேன். முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. ஹேர் லாஸ் இருக்கிறவங்க வாரத்தில் 4 நாள் 5 நாள் கூட நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா உங்களுக்கு கேட்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.